இறைவன் ஆலயங்கள் மிகுந்த இந்த பகுதியிலே தொடர்ந்து நல்லதொரு ஆன்மீக நிகழ்ச்சிகள் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் அதிகமான முறையில் எல்லா இந்த இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு உள்ளங்களின் ஆசீர்வாதத்தில் இணைக்கப்பட்ட அந்த உறவில் இந்த தினம் இந்த பெரம்பூர் பகுதியிலே மாதவராய் ரோடில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்கக்கூடிய இந்த துலுக்கானத்தம்மன் ஆலயத்திலே வருடந்தோறும் இங்கே நிகழக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் நாளும் கிழமையும் வந்தபோது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்ற நாட்களில் எல்லாம் நல்லதொரு பூஜையோடு ஆரம்பித்து இந்த பகுதியில் இன்றைய தினம் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த தாயோட கருணையாலே கூழ்வார்த்தல் என்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி அந்த அம்மாவுக்கு இங்கே இருக்கிற எல்லா அனைத்து உடன்பிறப்புகளாகிய உறவுகள் அனைத்தும் சேர்ந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு அந்த தாயோட கருணை தயவு தாட்சணியம் கண்டிப்பாக எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வுக்கு குறைவற்ற செல்வத்துக்கு அந்த தாய் இந்த சிறப்பு மிக்க நிகழ்ச்சியிலே அவங்களே மனம் வந்து எதிர்பார்க்கிற எல்லா பொதுமக்களையும் எல்லா ஜனங்களையும் இங்கு போய் இந்த பக்கமே போய் கொண்டிருக்கிற இந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு நிதானமான மனப்போக்கு கொடுத்து சந்தோஷம் கலந்த வாழ்க்கைக்கு மிகவும் எத்தனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த அனைத்து உடன் பிறப்புகளுக்கும் அன்பு வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சி மேலும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் சிறப்பும் சீரும் சிறப்புமாக நிகழ வேண்டும் என்று சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சந்தோஷம் சந்தோஷம். பெரிபால் தாத்தாயே, லட்சுமா தாயே, சேமாத்தா தாயே, செம்பித்தி மாத்தாயே, பாதிரா புலியூர் சோழவாழி அம்மா தாய், நீ திருவேற்காடு மாங்காடு கருமாரி அம்மா தாயே, நீ மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தாய், வீராம்பட்டினம் செங்கழிநீர் அம்மா தாயே, வேளச்சேரி கன்னிமா தாயே, சமயபுரம் மாரியாத்தா தாயே, மயிலாப்பூர் முண்டங்கன்னிமா தாயே, பில்லி சூனியம் ஓம் சக்தி உலகாலும் வேலாயி அம்மா ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த பிரபஞ்சத்தில் தாயின் வடிவமாக அம்மன் காட்சி கொடுத்திருக்கின்றார்கள். உலகத்திற்கு தாயாக விளங்கி கொண்டிருப்போம். இந்த பிரபஞ்சத்தின் தாயாக விளங்கி கொண்டிருப்பவர் அம்மன். அம்மன் என்றாலே சக்திக்கு அறிகுறியாக, இந்த சக்தி இல்லையே நம்மெல்லாம் விளங்க முடியாது. அதன் அடிப்படையாக சிற்றூர் சிறிய கிராமங்களிலிருந்து பெரிய நகரங்கள் வரை அம்மன் ஊர் எல்லை காவல் தெய்வங்களாகவும் எல்லை காக்கக்கூடிய காவல் தெய்வங்களாகவும் ஊருக்கு அங்கங்கே அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் சென்னை தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் உள்ள பெரம்பூரில் மாதவரம் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி 3வது வாரமான இன்று கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது. இந்த கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். தாயினுடைய கருணையால் இங்கு வீட்டிருக்கிற முதல் தெய்வமாக சேமாத்தம்மாவுக்கும் செம்பித்தம்மாவுக்கும் மேற்கொண்டு இருக்கிற இந்த பகுதியில் கூடிய லட்சுமி அம்மாவுக்கும் இங்கே இருக்கிற இந்த துலுக்கானத்தம்மனுடைய ஆலயத்தினுடைய எல்லா சார்பிலையும் அவங்க எல்லாருமா சேர்ந்து இன்றைய தினம் நடக்கிற நிகழ்ச்சியில் நாங்கள் இங்கே இருந்து ஊழியம் செய்ய காத்திருக்கிற இந்த பெருமக்களோட கருணையும் உடல் அமைப்பையும் நல்லா வச்சிருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க செய்கிற தொண்டுகள் மூலமாக பரிவர்த்தனையை காட்டி நாளும் மேனியும் மேலும் சிறப்பான அன்னதானங்களையும் நல்ல நிகழ்ச்சிகளையும் மக்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் எங்கள் தாய்க்கு பிடிச்சது கோயிந்தோம் 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 கோயிந்தா கோவிந்தா 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 கோவிந்தோம் கோவிந்தோம். அன்பு ஆசீர்வாத அரவணைப்பு எல்லாருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நல்லா நிகழ்ச்சிகளையும் கிடைக்கணும்னு அந்த அம்மாவோட கருணையை நம்ம மேலே படுற மாதிரி நாம் நினச்சி எல்லா காரியங்களையும் தைரியமாக செய்யலாம். சந்தோஷம். சக்தி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. இந்த உலக பிரபஞ்சத்தில் தாயின் வடிவமாக சக்தி அமர்ந்து கொண்டிருக்கின்றால் அந்த சக்தி தான் உலகத்தின் எல்லா மக்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும்
பொதுவான ஒரு நாமம் கோவிந்த நாமம். இந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பிடித்த நாமம் கோவிந்த நாமம். நாராயணம் என்ற நாமத்தை கோவிந்தம் கோவிந்தம் என்று சொல்லி அழைக்கின்றோம். அந்த கோவிந்த நாமம் அனைவருக்கும் பொதுவானது, சொந்தமானது. அந்த கோவிந்தம் கோவிந்தம் என்று சொல்லும்போது நம்முடைய உடல்கள் மெய் சிலிர்க்கின்றன. அந்த மெய் சிலிர்க்க வைக்கும் நிகழ்வாக இன்றைய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வினை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் பொருளும் அனைத்தும் கிட்டும் என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். எல்லையற்ற ஆனந்தத்தை தரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயம், துலுக்கானத்தம்மன் அவர்கள் அனைத்து பக்தர்களுக்கும், பெரம்பூர் வாழ் பகுதி மக்கள் அனைவருக்கும், இவ்வழியே செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இங்கே செல்லும் அனைவரும் ஒவ்வொருவரும் நின்று நிதானித்து அந்த அம்மனை வழிபட்டு தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். வழிகாட்டுதலுக்கு வழிகாட்டியாகவும் போக்குவரத்துக்கு பாதுகாப்பாகவும் அவர் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். வாகனங்களில் செல்லக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அவர்களை பாதுகாப்பு தெய்வமாக இங்கே அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் பக்தியோடு அவரை வணங்கும் அனைவருக்கும் அவர் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நாம் இன்னும் சற்று நேரத்தில் காண இருக்கின்றோம். காண கிடைக்காத காட்சியாக துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் பக்தி பரவசுடன் பலரும் அமர்ந்திருக்கின்றனர். இந்த நிகழ்வு ஒரு அரியதொரு நிகழ்வாக ஆன்மீக வெளிச்சம் என்னும் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஆன்மீக வெளிச்சம் அனைவருக்கும் பொதுவானது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் நாங்கள் ஒளிப்பதிவு செய்து அனைவருக்கும் காட்சியாக அளித்து கொண்டிருக்கின்றோம். இந்த அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் இந்த காட்சியை காணும் அனைவருக்கும் சென்னை பெரம்பூரில் மாதவரம் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி இன்றைய தினம் சிறப்பான முறை நடைபெற இருக்கின்றது. 3வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று சிறப்பான முறையில் சிறப்பானதொரு நிகழ்வினை ஏற்படுத்தி இருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலம் கிடைக்கும் என்பதை நிச்சயம். எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயம் பாரம்பரியமாக இங்கே அமைந்திருக்கின்றது. பல 100 ஆண்டுகளாக இங்கே அமைந்து இந்த கோயில்கள் சிறப்பு பெற்றிருக்கின்றன. சென்னை பெரம்பூர் என்றாலே ஆலயத்திற்கு பிரசித்தி பெற்றது. பெரம்பூரை சுற்றி பல இடங்களிலும் அம்மன், சேமாத்தம்மன், துலுக்கானத்தம்மன், தாந்தோணி அம்மன், பெரியபாளையத்தம்மன் என பல அம்மன்கள், நாகாத்தம்மன் என பல அம்மன்கள் இங்கே வீட்டிலிருந்து அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றன. எல்லையற்ற ஆனந்தத்தை தரக்கூடிய உலக மகா சக்தியாக விளங்கும் அம்மன் அவர்கள் இந்த சென்னை பெரம்பூரில் அதிகமாக அங்கங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த காட்சியினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லையற்ற ஆனந்தத்தை தரக்கூடிய அருள்மிகு துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் 3வது வாரமான இன்று ஆடி திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி இங்கே பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை கண்டு மகிழ்வார்கள். இன்னும் சற்று நேரத்தில் எல்லா நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. அந்த காட்சியினை நாம் காண இருக்கின்றோம். சென்னை தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் பெரம்பூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அருள்மிகு துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு 3வது வாரமான இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதனை முன்னிட்டு காலையில் அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. அலங்கார நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அலங்காரத்துடன் அமைந்திருக்கும் அம்மனை நாம் காண கிடைக்காத காட்சியாக இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லையற்ற ஆனந்தத்தை தரக்கூடிய அம்மன் அவர்கள் நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த அம்மனை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லையற்ற ஆனந்தத்தை தரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மனை நாம் கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். காண கிடைக்காத காட்சியாக இங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் எல்லா வளம் ஒளிமயமான எதிர்காலத்தை அளிக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மனை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தாங்கள் அனைவரும் பக்தி பரவசுடன் இதனை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆக இந்த நிகழ்வு ஒரு அரியதொரு நிகழ்வாக இங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லையற்ற ஆனந்தத்தை தரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில்
உலகத்தில் நாம் அம்மனை தரிசனம் செய்து கொண்டு இருக்கின்றோம். காண கிடைக்காத காட்சியாக இந்த நிகழ்ச்சியும் ஒரு நினைவாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லையற்ற மெய்சிலிர்க்க வைக்கும் காட்சியாக இங்கே காணப்படுகின்றது. அம்மன் அவர்கள் எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். சென்னை பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் அவர்கள் கருணை கடலாம் எல்லையற்ற ஆனந்தத்தை தரக்கூடிய திரிபுர சுந்தரியாக எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அம்மன் அகிலாண்ட கோடி பரம ஈஸ்வரியாக அமர்ந்து கொண்டிருக்கும் எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தரிசனம் ஒரு காண கிடைக்காத காட்சியாக இங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அகிலாண்ட கோடி பிரம்ம நாயாக விளங்கி கொண்டிருக்கும் ஸ்ரீ அருள்மிகு துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் துலுக்கானத்தம்மனை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு காண கிடைக்காத காட்சி. பக்தி பரவசுதனை கண்டு மகிழுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வு ஒரு அரியதொரு நிகழ்வாக இங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆன்மீக வெளிச்சம் யூடியூப் சேனலில் இங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த உலக பிரபஞ்சத்தில் அம்மன் சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறான். அந்த சக்தியின் வடிவமாக இங்கே அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்வு ஒரு அரியதொரு நிகழ்வாக இங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லையற்ற ஆனந்தத்தை தரக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் நாம் இந்த காட்சியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அனைவரும் பக்தி பரவசுடன் அமர்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்வு ஒரு அரியதொரு நிகழ்வாக சென்னை பெரம்பூரில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆடி மாதம் 3வது வாரமான இன்று கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியும் காண இருக்கின்றோம். உலக பிரபஞ்சத்தில் அம்மன்கள் சக்தியாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் காசியிலே காசி விசாலாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, சென்னையிலும் பல அம்மன்கள் இருக்கின்றார்கள். ஊருக்கு ஊர் அம்மன் இருக்கின்ற காவல் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அம்மன்கள் நம்ம எல்லாம் காத்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதே ஒரு சாட்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு ஒரு அரியதொரு நிகழ்வு. இந்த நிகழ்வை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் பலமும் வளமும் கிடைக்கும் என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்.